தற்போதைய அண்மை செய்தி. சபரிமலை ஐயப்பன் கோவில் 4 கிலோ தங்கம் மாயமானது தொடர்பாக கேரள சிறப்பு விசாரணை குழு சென்னையில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயப்பன் கோவில் சன்னிதானத்தில் உள்ள 2 துவாரபாலகர் சிலைகளில் இருந்து சுமார் 4 கிலோ தங்கம் மாயமானதாக புகார் எழுந்த நிலையில் தற்பொழுது இது தொடர்பாக விசாரணை குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபரிமலை ஐயப்பன் கோவில் 4 கிலோ தங்கம் மாயமானது தொடர்பாக கேரள சிறப்பு விசாரணை குழு சென்னையில் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்குமார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடு போனது தொடர்பான வழக்கில் தற்பொழுது கேரள சிறப்பு விசாரணை குழுவானது சென்னையில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. எந்தெந்த பகுதியில் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்? இந்த விசாரணையின் அடுத்த கட்ட நிலை என்ன? கண்டிப்பாக உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 4 கிலோ தங்கம் மாயமானது குறித்து கேரள உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதற்காக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த 1999ஆம் ஆண்டு இந்த சிலைகள் சென்னையில் இருக்கக்கூடிய JNR என்ற நகை கடையில் இந்த தங்கம் முலாம் பூசப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள JNR நகை கடையில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 42 கிலோ 800 கிராம் எடை கொண்ட இந்த துவாரபாலக சிலைகள் கடந்த ஆண்டு செப்பனிட சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. செப்பனிடப்பட்ட பின் அந்த 42 கிலோ 800 கிராம் எடை கொண்ட இந்த சிலைகள் 4 கிலோ குறைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் தான் கேரள உயர்நீதிமன்றம் தானாக முன் இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக கேரள தேவசம் போர்டு அதிகாரிகள் உள்ளிட்டோர் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 4 கிலோ தங்கம் மாயமானது குறித்து எப்படி மாயமானது என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் கேரளா சபரிமலையில் உள்ள பல்வேறு அதிகாரிகளிடம் விசாரணை நடத்திய பின் இந்த சிலைகள் சென்னையில் செப்பனிடப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அருகே இருக்கக்கூடிய JNR நகை கடையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே 1999ஆம் ஆண்டு இந்த சிலை செய்யும் போது தங்கம் முலாம் பூசப்பட்டது JNR நகை கடையில் தான் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் JNR நகைக்கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.